beyond and then cell structure of protozoa, uses of microorganism. Then we பார்க்க போற கான்செப்ட். ஓகே, பிஃபோர் தட் திருக்குறள் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திருக்குறள் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதற்குண்டான ஒரு சிறப்பு பெயர் தெரியுமா? உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திருக்குறளுடைய ஒரு சிறப்பு பெயர் என்ன சொல்லுது? உலக பொதுமறை. ஏன்னா உலகத்தில் பல மொழிகள் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவோ மொழிகள் நமக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு மொழி, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பல வகையான மொழிகள் இருக்கு இல்லைங்களா? அது போலவே அப்ப உலகத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பல வகையான மொழிகள் இருக்கு. ஏன் நமக்கு இந்த உலக பொதுமறைனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் உள்ள மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த செய்யுள் அப்படிங்கிறதுதான் திருக்குறள். சோ திருக்குறள், அதனாலதான் நம்ம திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு பாகுபாடு அப்படிங்கறதெல்லாம் இல்ல நமக்கு. இதுல எந்த ஒரு இனத்தை குறிப்பிட்டு கிடையாது, மதத்தை குறிப்பிட்டு கிடையாது, மொழி கிடையாது. நம்முடைய மனிதர்களுக்கு உண்டான நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும், அது இன்பமோ துன்பமோ கல்வியோ போட்டியோ நட்போ எல்லா வகையான ஒரு நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்களுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கு? அந்த குறள் இருக்கு. 1330 குறள்களை நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவா பிரிச்சு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 தலைப்புகளாக, ஒழுக்கம்னா என்ன, அரசியல் எப்படி இருக்கணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நட்பு கொள்ள வேண்டும், எவ்வாறு நட்பு கொள்ளக்கூடாது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் உண்டான சரியான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு செய்யுள் அப்படின்னு சொன்னா அது திருக்குறள் மட்டும்தான். சரிங்களா? சோ அதனாலதான் அதற்கு என்ன சொல்லியிருக்கோம்? உலக பொதுமறை. இல்லைங்களா? அடக்கமுடைமை இருக்கு, நட்பு இருக்கு, குண்டா நட்பு இருக்கு. என்ன நம்ம ஒவ்வொரு என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாவற்றிற்குமே அதற்கு உண்டானது. இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு என்னது செய்யுளுங்கிறதுனாலதான் இந்த சிறப்பு பெயர். ஏன் இந்த சிறப்பு பெயர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட ஒரு நமக்கு கதைகள் அப்படிங்கிறது நிறைய பார்த்திருப்போம். ஏன்னா இதுல வரக்கூடிய பொதுவான நீதி கருத்துகள் யாருடைய எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிட்டு சொல்லல, எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல. எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம், எல்லா காலத்திற்கும் பொதுவானது. போன ஜெனரேஷன்லயும் படிச்சாங்க, 19th செஞ்சுரியில படிச்சோம், 18th செஞ்சுரியில படிச்சோம், 20th படிச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நூற்றாண்டுகளை கடந்தும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்பது எல்லா நாட்களிலுமே நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இடங்களிலும் நமக்கு எல்லா வகையான கலாச்சாரங்களில் எளிய மொழியில் திருக்குறளை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது கஷ்டம். மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறதும் ரொம்ப எளிது. அதுல புரிஞ்சுக்க முடியல அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா தான் சொல்லுவாங்க இல்லையா? 2 வரி இல்லையா? அப்ப அது நமக்கு ரொம்ப ஈஸியா எல்லாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய மொழியில் எளிய கருத்துக்களில் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் அப்படிங்கிறதுனாலதான் அத நம்ம என்ன சொல்றோம்? உலக பொதுமறை. எல்லா இடத்துலயுமே த பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரியிலேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதற்கு ஈடு எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கருத்துல இருக்கிறதுனாலதான் இந்த திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிற லெசன்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ புரோட்டோசோவால முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்? அதுல நம்ம எந்தெந்த பிக்சர்ல எடுத்து பார்த்தோம்? பாரமீசியம், யுக்ளினா, பிளாஸ்மோடியம்னு. சோ அதுல புரோட்டோசோவாங்கிறதுல முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அமீபாங்கிறது யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோப் ஆர்கானிசம். நமக்கு யூனிசெல்லுலார் அப்படின்னா என்னது? ஒரே ஒரு செல்லினால் ஆக்கப்பட்ட ஒரு உயிரினம், ஒரு செல் உயிரினம் சொல்லலாம். ஒரு செல் உயிரினத்திற்கு உண்டான
ஒரு எடுத்துக்காட்டு. சோ ஒரு செல் உயிரினம் அப்படின்னாலே யார் அவங்க? அமீபா. சோ அமீபாவினுடைய படம் என்பது ரொம்ப ஈஸியா வரைஞ்சிடலாம். ஜஸ்ட் இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டயக்ராம் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபுட் வேக்யூல். ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவுக்குண்டான ஒரு குமிழ். உணவு குமிழ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நியூக்ளியஸ் பார்ட். இது மெம்பரேன், அதை சுற்றி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஒரு சவ்வு பகுதி. உள்ள இருக்க விரவி இருக்கக்கூடியது சைட்டோபிளாசத்தினால் ஆக்கப்பட்டது. இதுதான் நம்ம போலிக்கால்கள். சூடோபோரியா சொல்றோம் இல்லையா? சூடோபோராஸ் அப்படிங்கிறது கால்கள் போன்ற அமைப்பு. கால் மாதிரியா இருக்குது, கால் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதனாலதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், அந்த சூடோபோராஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ போலிக்கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் நம்ம மெயினா ஒரு 4-5 பார்ட் தான் இருக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் அமீபா அப்படிங்கிறது. அமீபாங்கிறது ஒரு செல்லிலான உயிரினம். எங்க இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா நமக்கு இது வடிவம் கேட்டா ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடியது நீர்நிலையில் அப்படின்னு சொல்லலாம். நீர்நிலைன்னா பாண்ட், ஒரு குளத்து தண்ணியில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். சைட்டோபிளாசம் உட்கரு இருக்கு. அமீபாங்கிறது போலிக்கால்கள் மூலம் என்ன பண்ணுது? இந்த கால்கள் மூலமாக தான் இதனுடைய மூவ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. செல் சவ்வு இந்த மெம்பரேன் ஆகப்பட்டது எக்ஸ்டர்னான பகுதி, நீட்சி அடைந்த ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. அமீபாவினுடைய உடல் உணவு துகள் எல்லாத்தையும் சேர்ந்து என்னவா மாத்துது? ஒரு உணவு குமிழ் போன்ற அமைப்பு. சோ அதை என்ன அந்த மாதிரி குமிழ் மாதிரி அமைச்சு அதுக்கப்புறமா அதை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கக்கூடியது இதுதான் கன்ட்ராக்ஷன் வேக்யூல், சுருங்கக்கூடியது. இது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா கழிவு நீக்கத்திற்காக. சோ கழிவு நீக்கத்திற்கு பயன்படக்கூடியது நமக்கு சுருங்கக்கூடிய குமிழ். ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு எடுத்துக்கிறதுக்காக. உணவை எடுத்து அது என்ன பண்ணுது? ஒரு குமிழ் மாதிரி உருவாக்கி அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுது? உட்கொள்ளுது. அதற்கு உணவாக எடுத்துக்கிறது. அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது, அதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பார்ட் தான் ஃபுட் வேக்யூல் அப்படின்னு சொல்லலாம். சோ திஸ் இஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய சுருங்கும் நுண்குமிழ் அப்படிங்கிறது அதனுடைய எக்ஸ்கிரீஷன், அதனுடைய கழிவு நீக்கத்திற்காக பயன்படுகின்றது. அமீபா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லும் பொழுது அமீபாங்கிறதுதான் ஒரு செல் உயிரினம். சரிங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டயக்ராம், ரொம்ப சிம்பிளான டயக்ராம். அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய ஹையர் கிளாஸ்லயும் இந்த ஒரு டயக்ராம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பிரியான் அண்ட் தென் பிரியான். பிரியான்ஸ் அண்ட் தென் பிரியான்ஸ் சொல்றது, பிரியான் அப்படிங்கிறது நமக்கு இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அதனுடைய டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம பிரியான் சொல்லக்கூடியது. அதுல இருந்தும் நமக்கு 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் மாத்திரம் படிக்காம லெசன் இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் படிக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மேனரிசம், ஹேபிட்டட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், அந்த ஹேபிடேஷன் அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ் வரும் பொழுது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ இது எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒரு புரதம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நமக்கு புரதத்தினால் அர்த்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு துகள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரியான் அப்படின்னு சொல்றது. சோ இது எந்த வார்த்தை? புரதத்தினாலான தொற்று துகள் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இதுல இருக்காது. there is no டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே இதுல என்ன இல்லாம இருக்கக்கூடியது. சோ இதனால நமக்கு என்ன ஆகாது, இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஆனால் சடனா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தினால நமக்கு என்ன ஆகும், நம்முடைய பிரெயின் அல்லது நரம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையும். ஃபர்ஸ்ட் என்ன கிடையாது, நோ இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அப்படின்னு சொன்னா பாக்டீரியா, வைரஸ், அதனால நமக்கு என்ன ஆகும், தொற்று நோய்கள் அப்படின்லாம் வரும் இல்லையா? சோ பிரியானை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வராது, நோய் தொற்று அப்படிங்கிறது வரவே வராது. ஆனா திடீர் மாற்றம் அடைந்தது, சடன் மாற்றம் அப்படின்னு சொன்னா மியூட்டட் அப்படின்னு சொல்லுவோம். உடனடியாக நிகழக்கூடிய ஒரு மாற்றத்தினால் நமக்கு என்ன ஆகும், அந்த நம்முடைய பிரெயின் அப்படிங்கிறது நரம்பு திசுக்கள்ல ஒரு சில நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. எடுத்துக்காட்டுன்னு சொன்னா குயிக் பெல்ட் அப்படிங்கிற ஜாக்கப் ஒரு நோயாகும். இது
நமக்கு வந்துட்டு நம்ம உடல்ல வரக்கூடியது எந்த பார்ட் அப்படின்னு கேட்டா மெயினா பிரெயின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பகுதியில நமக்கு சடனா வரக்கூடிய சேஞ்சால வர ஒரு சின்ன சின்ன டிசீஸ், மூளையினுடைய அமைப்பு அல்லது நம்முடைய நரம்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம்? திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நரம்பு திசுக்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு ஒரு சில வியாதிகளை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சோ திஸ் இஸ் பியாண்ட் ஸ்ட்ரக்சர். பாருங்க, இதுதான் நமக்கு பிரியான், டிசீஸ்டு பிரியான், நோயில நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பிரியான்சம். நார்மலாக இருக்கக்கூடிய வடிவமைப்பு அப்படிங்கிறது இதுதான் பிரியானினுடைய வடிவம். பிரியான்ஸ் அப்படின்னா தான் திஸ் இஸ் டிசீஸ்டு பிரியான். ஓகே, டிசீஸ் நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பாக்குறது பிரியான். இதுதான் நம்ம விரியான்கள் அப்படின்னு பாக்குறோம். விரியான்கிறது ஒரு முழுமையான வைரஸ் பார்ட். முழுமையாக நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் பார்ட்டிகள். அதுல நமக்கு அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பார்ட் தான் கேப்சிட் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஓகே, சென்டர் பார்ட். இது நமக்கு எந்த வடிவத்துல இருக்குன்னு பாருங்க. இதனுடைய அவுட்டர் கவரிங் அண்ட் தென் இது கிளைசோப்ரோட்டீன்ஸ்னால உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் சென்டர் பார்ட்ல இருக்கிறது டிஎன்ஏ. நம்ம என்ன சொன்னோம்? நமக்கு பிரியான்ஸா பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லைன்னு சொன்னோம். ஆனா இது முழுமையான நமக்கு வந்து ஒரு வைரஸ் கேப்சிட் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் கவரிங்காலையும் நியூக்ளிக் ஆசிட் அல்லது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இதுல இருக்கக்கூடிய அமைப்பு. செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய வைரஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரியான் சொல்லலாம். இது நமக்கு நம்முடைய உடல்ல லைவா உயிருள்ள இருக்கக்கூடிய திசுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுதான் இந்த பிரியான்ஸ் அப்படிங்கிறது. சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரியான்ஸ் நமக்கு வந்துட்டு அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி. ஆர் அதர்வைஸ் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு பார்ட்ஸ் மட்டும் இதுக்கு கண்டிப்பா நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர் பார்ட் இதுதான் என்னது? நியூக்ளிக் அமிலம். சரிங்களா? அந்த மேல இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஸ்பைக் அப்படின்னு நீட்சி அடைந்த பகுதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மேல இருக்கக்கூடிய இந்த உரை கொழுப்பு உரை என்வலப் அப்படிங்கிறது நமக்கு புரதத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு உரை. அடுத்தது கொழுப்பினால் ஆக்கப்பட்ட உரை அப்படிங்கிறது இந்த அமைப்புல இருக்கக்கூடியதுதான். ஓகே, சோ பிரியான் வந்து எதோட தொடர்புடையக்கூடியது அப்படின்னு கேட்டா பாலிமரேஸோட தொடர்புடையது. பிரியானுடைய தொடர்புடைய ஒரு பாலிமரேஸ் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். இந்த படத்தை கொடுத்துட்டு பாகத்தை குறி அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய பாகம் நமக்கு தெளிவா தெரிஞ்சுட்டாலே அந்த 5-6 பாகங்கள் எழுதிடலாம். ஸ்பைக் நீட்சிகள், நியூக்ளிக் அமிலம், கொழுப்பினால் ஆக்கப்பட்ட உரை அல்லது புரதத்தினால் ஆக்கப்பட்ட உரை. புரத உரை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடியது. கொழுப்பினால் ஆக்கப்பட்ட உரை அப்படிங்கிறது இந்த பகுதி. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். நுண்ணுயிரிகளினுடைய பயன்பாடுகள் என்னென்ன? சோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறதுனுடைய யூசஸ் என்ன? சோ பிரியான்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அதனாலதான் கொஞ்சம் நான் ஃபாஸ்டா மூவ் ஆனது. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எந்தெந்த வகையில எந்தெந்த டிவிஷன்ல நமக்கு வருது? நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவத்துறை. அடுத்தது நம்ம பாக்குறது வந்துட்டு தடுப்பூசிகள், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பகுதி மெடிசன்லயே ஆன்டிபயாட்டிக்காவும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் நமக்கு வேக்சினாவும் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வேக்சின். எந்தெந்த பகுதி நம்ம ஃபர்ஸ்ட் இவங்க இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் மெடிசன், மருத்துவத்துறை இல்லைங்களா? சோ அதை நம்ம மெயினா எடுத்துக்கோம். வேக்சினுக்கும் மருத்துவத்துறைக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேக்சின் அண்ட் தென் மெடிசன்? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? யாராவது சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்களேன். மருத்துவம்னா என்னது, தடுப்பூசினா என்னது? உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் இப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்களை கடந்துதான் வந்திருக்கோம் சமீப நாள்ல.
சோ அதை வச்சே நம்ம என்ன சொல்லலாம், இது எதற்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். மெடிசன் என்பது என்னது, ஏதாவது ஒரு நோய் வந்தால் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. எனக்கு காய்ச்சல் அடிச்சிருச்சுன்னு சொன்னா காய்ச்சலுக்கு அப்புறமா நான் போய் டாக்டர்கிட்ட ஊசியை போட்டுட்டேன், மருந்த வாங்கி சாப்பிட்டேன், மாத்திரையை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மாத்திரை மருந்து அதெல்லாம் தான் என்ன சொல்லுவோம், இந்த மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெடிசின் அப்படிங்கிறது என்னது, நோய்க்கு அடுத்தா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். வேக்சின் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, தடுப்பூசிங்கிறது இறந்து போன அல்லது பலவீனமான சின்ன சின்ன நுண்ணுயிரிலிருந்து நமக்கு வரக்கூடியது. வேக்சினேஷன் அப்படிங்கிறது நோயாளியினுடைய உடம்புல இந்த வேக்சினேஷன்ங்கிறது போனா நமக்கு என்ன ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உருவாகும். மெடிசின் அப்படிங்கிறது எதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது, நமக்கு நம்ம ஏதாவது ஒரு நுண்ணுயிரிலிருந்து அந்த இடத்துல மருந்து தயாரிச்சு நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். சரிங்களா? சோ நோய்க்கு எதிராக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. இதற்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா பென்சிலின். பென்சிலின் அப்படிங்கிற ஒரு பென்சிலியம் கிரைஜோனம் அப்படிங்கிற பூஞ்சையிலிருந்து வரக்கூடியது. டெட்டனஸ், டிப்தீரியா இந்த நோயை குணப்படுத்தக்கூடியது. எந்த நோய் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. நோய் குணப்படுத்தும் மருந்து அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியது மெடிசின். வேக்சின் அப்படின்னு சொன்னா தடுப்பு. தடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நோய் தடுப்பு. நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், நோய் தடுப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதுதான் இந்த வேக்சின். சோ இது பென்சிலின் அப்படிங்கிறது நோய் வந்ததுக்கு அப்புறமா, வேக்சின்ங்கிறது நோய் தடுப்பு. தடுப்பூசி என்பது வருவதற்கு முன் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது, பிரிகாஷனாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நோய் வருவதற்கு முன்னாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோய் தடுப்பு அப்படின்னு சொல்றோம். அது எங்கிருந்து வருது, நமக்கு இறந்து போன ஒரு நுண்ணுயிர்கள் உடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது நம்ம நிறைய விஷயங்கள் இப்ப கிடையாது, ஒரு 50 or 60 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தட்டம்மை, காலரா அந்த மாதிரி நிறைய ஒரு பேண்டமிக், எப்படி கோவிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக பரவக்கூடிய ஒரு நோயா இருந்தது இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் அந்த தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குல்ல. அது போலதான் அந்த நாள்ல நமக்கு வந்தது இந்த காலரா, தட்டம்மை, பெரியம்மை, பொண்ணுக்கு வீங்கி. சோ இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் எல்லாமே ஒருத்தருக்கு வந்தா அந்த ஏரியால் இருக்கிற எல்லாருக்கும் வந்துரும், அந்த ஊருக்கே வந்துரும். அது எல்லாம் உயிர்கொல்லி நோய். வந்தா நம்முடைய என்ன ஆகும், உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அத்தனையுமே நமக்கு நீங்கி நம்முடைய கடைசி காலம் நமக்கு உயிரே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களாகதான் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் அறிஞர்கள்லாம் இத என்ன பண்ணினாங்க, கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தா நமக்கு சரி வராது, நோய் தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு, நமக்கு இந்த நிறைய வியாதிகள், பிரெயின் ஃபீவர், நமக்கு வந்துட்டு மூளை காய்ச்சல் அப்படிங்கறதெல்லாம் வரும். போலியோ அப்படின்னு இருக்கு பாருங்க, போலியோ தடுப்பு மருந்து நீங்க சொட்டு மருந்து அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னு. இல்லைன்னா அந்த கை கால்கள் சரியாக நமக்கு இயங்காத ஒரு நிலை அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான டிசீஸ் அதெல்லாம் வராம நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தடுப்பு. அடுத்தது அக்ரிகல்ச்சர், விவசாய துறையிலையும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள். இயற்கை உரமாக நமக்கு எல்லா கழிவுகளையுமே, காய்கறி கழிவுகள், இலைகளினுடைய மக்கின இலைகள், இதை எல்லாத்தையும் சேர்ந்துச்சு நம்ம என்னவா மாத்துறோம், உரமாக மாற்றி அதை செடிகளுக்கு நாம் இடும் பொழுது அந்த செடியாகப்பட்டது நன்கு வளரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரஜன் பிக்சேஷன். நைட்ரஜன் பிக்சேஷன்ங்கிறது நைட்ரஜன் நிலைநிறுத்தம். சோ இதான் நம்ம நைட்ரஜன் நிலைநிறுத்தம்னா, காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அந்த செடியாகப்பட்டது நமக்கு அந்த வேர்களில் சேமித்து வைத்து தேவைக்கேற்ப அந்த செடிக்கு உரமாக அளிக்கக்கூடியது. நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா டிரான்ஸ்ஃபார்ம் த அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு த பிக்ஸ்ட் நைட்ரஜன். சோ நமக்கு வந்துட்டு ஒரு சில தாவரங்கள் வேர் முடிச்சுகள் அந்த நுண்ணுயிர்களால என்ன பண்ணுது,
நைட்ரஜனை நிலைநிறுத்தி எல்லா பாகங்களுக்கும் அளிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு செய்யறதுதான் அந்த விஷயம். சரிங்களா? சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? ஏன்னா அந்த செடி வளர்வதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ திஸ் இஸ் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நைட்ரஜன் எவ்வாறு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது, என்னென்ன பார்ட் இதுல என்னென்ன இடத்துல இருக்கு. சோ என்ன இருக்கு? செடி இருக்கு, இந்த இடத்துல மரம், மண் இருக்கு. ஸோ NH4, NO2, NH3, அமோனியா, அசிமுலேஷன் யார் எடுத்துக்கிறாங்க? விலங்குகள். நைட்ரஜன் பிக்சேஷன், அண்ட் தென் நமக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் டீநைட்ரிபிகேஷன். சோ இப்போ இதுல எது கரெக்டா இருக்கு? சோ வளிமண்டலத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாலே என்னது? கண்டிப்பாக அது நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கறதா. சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இல்லையா? சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த நமக்கு வந்துட்டு இந்த விலங்குகளால் என்ன ஆகும்? கண்டிப்பாக டீகம்போசிங் அப்படிங்கிற செயல் தான் நமக்கு முக்கியமாக நடக்கும். டீகம்போசிங் பாக்டீரியா அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? பிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ நைட்ரஜன் எந்த இடத்துல நமக்கு பிக்ஸ் ஆயிருக்கும்? மண்ணுல தான் இல்லைங்களா? சோ மண்ணுல நம்ம என்ன பண்ணுது? எல்லா செடிகளும் எடுத்து இந்த இடத்துல நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா. சோ என்னவாக நமக்கு மாறுகிறது? என்னவா மாறுது? நைட்ரேட்டாக மாறும். என்ன ப்ராசஸா மாறும்? நமக்கு நைட்ரேட்டாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் இந்த அசிமுலேஷன் அப்படிங்கிற பார்ட். சோ திஸ் இஸ் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, நைட்ரேட் ஃபார்மேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அந்த பாக்டீரியா மீண்டும் என்ன ஆகும்? டீநைட்ரிபிகேஷன் ஆக மாறி நமக்கு இந்த இடத்துல மேல போகும். திஸ் இஸ் சோ டீநைட்ரிபிகேஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா இந்த ப்ராசஸும். மீண்டும் வளிமண்டலத்தில் நமக்கு அது மாறக்கூடியது. கீழே இருக்கக்கூடியது என்னது? நைட்ரிஃபையிங் பாக்டீரியா. இதுதான் சைக்கிள். சைக்கிள் ரொட்டேஷன் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் டீகம்போசிங். டீகம்போசிங் பாக்டீரியா நைட்ரஜன் பிக்சேஷன், பிக்சிங்கா மாறும். அடுத்தது என்னவாகும்? நமக்கு டீநைட்ரிபிகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரிபிகேஷன் அண்ட் நைட்ரேட்டா மாறி, சாரி டீநைட்ரிபிகேஷனா மாறி நைட்ரஜன் கேஸா வளிமண்டலத்துல நமக்கு மாறும். நைட்ரஜன் கேஸ்ங்கிறது வளிமண்டலத்துல இருக்கு. கீழே இருக்கக்கூடியது நமக்கு டீகம்போசிங் பாக்டீரியாவாக இருக்கு. சோ இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா இதெல்லாம் நைட்ரஜன் பிக்சேஷன். நைட்ரஜன் பிக்சேஷன் இஸ் நத்திங் பட் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஒரு சில தாவரங்கள் வேர் முடிச்சுகளில் என்ன பண்ணுது? சேமிச்சு வச்சு அந்த தாவரங்கள் எல்லாவற்றிற்கும் அனுப்பக்கூடிய ஒரு செயல். சோ பயிர் வகை, பட்டாணி வகை தாவரங்கள் தான் வேர் முடிச்சுகள் இருக்கும். ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா வளிமண்டல நைட்ரஜனை எல்லாத்தையுமே எடுத்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மண்ணை நமக்கு என்ன பண்ணுது? நல்லா அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இந்த கான்செப்ட் கரெக்டான்னு பார்ப்போம். எஸ். சோ அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம இந்த நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா, தட் இஸ் அமீபா. அமீபாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பிரியான்ஸ் அண்ட் தென் பிரியான். பிரியான்கள்னா என்ன, விரியான்கள்னா என்ன, நுண்ணுயிரிகளினுடைய பயன்பாட்டுல மருத்துவத்துறையில எப்படி நமக்கு உதவுகிறது, தடுப்பூசிகளாக நமக்கு எவ்வாறு உதவுகிறது. சோ இந்த ஒவ்வொரு ஆர்கனுமே. நெக்ஸ்ட் விவசாய துறையில நைட்ரஜன் நிலைநிறுத்தம் இல்லைங்களா? சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகளாக்கப்பட்டது நைட்ரஜனை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப பார்த்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. அதர்வைஸ் நம்ம இன்னைக்கு MCQ பார்ட் பார்க்கலாம். சோ என்ன ஒரு லெசன் அப்படின்னு சொன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகே, சாரி ஒரு செகண்ட். மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிற லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஓகே, சோ மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்ல நம்ம இன்னைக்கு
ஸோ லெசன் நம்பர் 16 நம்ம இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? அந்த கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல லெசன்லாம் எழுத போறோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. சோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா எழுதுங்க. லாஸ்ட் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்னாகும், இந்த என்னென்ன டிசீஸ் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி இதை பார்த்திருந்தீங்கன்னா ஈஸியா இருக்க முடியுது. Which one of the following is a unicellular fungus? Mushroom, yeast, penicillium, algae. கீழ்கண்டவற்றுள் ஒரு செல் பூஞ்சை என்பது எது? சோ நமக்கு இதுல ஒரு செல் பூஞ்சைங்கிறது காளானா, ஈஸ்டா, பென்சிலியமா, பாசியா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் தட். Which of the following disease is transmitted through the contaminated water? This is general question 1. Tuberculosis, chickenpox, cholera, common cold. கீழ்கண்ட நோய்களில் எது அசுத்தமான நீர் மூலம் பரவுகிறது? காசநோய், பெரியம்மை, காலரா, சாதாரண சளி. So stagnated, contaminated water மூலமாக நமக்கு வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல நீங்க ரைட் ஆப்ஷன் ABCD, காசநோயா, பெரியம்மையா, காலராவா, சாதாரண சளியா? சோ கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. Which microorganism is used in the production of bread? பிரெட் தயாரிப்பதற்கு எது பயன்படுகிறது? பங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா, வைரஸ். ரொட்டி தயாரிப்பில் எது பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி? பூஞ்சை, பாசி, புரோட்டோசோவா, வைரஸ். பூஞ்சைங்கிறது என்னது? ஈஸ்ட். கண்டிப்பா இதுவும் நம்ம ஜென்ரலா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், சரிங்களா? நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்றது. A group of algae and fungi living in a symbiotic relationship is called lichen, moss, fungi, protozoa. பூஞ்சை மற்றும் பாசிகளின் கூட்டு வாழ்க்கை டேஷ் என அழைக்கப்படுகிறது. லைக்கன்கள், மாஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா. போர்த்து கொஸ்டின், பூஞ்சையும் பாசியும் சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த என்ன, அந்த உயிரினத்தை என்னன்னு சொல்லுவோம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கான்செப்ட். பயறு வகை தாவரங்களின் வேர் மூண்டுகளில் காணப்படும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா? அசட்டோபாக்டர், நாஸ்டாக், ரைசோபியம், கிளாஸ்டிரியம். Nitrogen fixing bacterium found in the root nodules of leguminous plants. Acetobacter, nostoc, rhizobium or clostridium. இப்ப பார்த்த இந்த ஒரு விஷயம் தான் அது இந்த டாபிக்ல இருந்து. Which of the following is a biofertilizer? Escherichia coli, Acetobacter, Rhizobus, Vibrio cholera. எது ஒரு உயிர் உரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். உயிர் உரம் என்று அழைக்கப்படுவது இந்த 4 ஆப்ஷன்ல என்னன்னு ரைட்டா சூஸ் பண்ணுங்க. The method of preservation used to keep fruits and vegetables ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, this is also a general question. Heating, cooling, adding salt or all the above. பழம், காய்கறிகளை பாதுகாக்க பயன்படும் முறை வெப்பப்படுத்துதல், குளிரூட்டுதல், உப்பு சேர்த்தல் எல்லாமே. ஒரு பழம், காய்கறியை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். பாலை குறிப்பிட்ட வெப்பநிலையில் சிறிது நேரம் சூடுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய முறை நொதித்தல், பாஸ்டரைசேஷன், கிருமி நீக்கம், சிதைத்தல். Process of preserving milk by heating to a high temperature for a short period is called fermentation, pasteurization, sterilization, decomposition. இந்த 4ல என்ன முறை நமக்கு பாலை நம்ம சூடுபடுத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை எது? சீதபேதி நோயை உண்டாக்கக்கூடிய ஒட்டுண்ணி புரோட்டோசோவா, அமீபா, பாரமீசியம், எண்டபீமா, ஹிஸ்டோலிகா, பிளாஸ்மோடியம். Which one of the following is a parasitic protozoa that causes dysentery? Amoeba, paramecium, எண்டமீபா, ஹிஸ்டோலிகா and plasmodium. சீதபேதிங்கிற ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு புரோட்டோசோவா இது.
that shows both living and non-living characters. Protozoa, virus, bacteria, fungi. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டது எது? புரோட்டோசோவாவா, வைரஸா, பாக்டீரியாவா, பூஞ்சையா? சோ இதுதான் 10 கேள்விகள். இதுல நிறைய கேள்விகள் ரெகுலரா நம்ம அன்றாட லைஃப்ல பார்க்கக்கூடிய, நம்ம ரிலேட்டடா டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல வரதுதான் எல்லாமே. ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இப்ப பார்த்த இந்த டாபிக்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்டிவிட்டியில நைட்ரஜன் பிக்சேஷன்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி, அதுவும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது இந்த ஒன் வேர்ட் MCQ கொஸ்டின்ஸ். ஸோ இப்ப நடக்கிற இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உடனுக்குடன் நம்ம பார்க்கும் பொழுதே அத நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணும் போதே அதுல வரக்கூடிய கான்செப்ட் தெரியலன்னா கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். அதே போல டே டு டே கான்செப்ட டெய்லியுமே படிச்சுடுங்க. படிச்சுட்டாதான் நமக்கு அடுத்தது கண்டினியூவேஷன் புரியும், டெஸ்ட்லயும் புரியுமா போக வைக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையுமே வீட்ல லேர்ன் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.